நீங்கள் வந்து ஐயா முக்தாருடைய காணொலிகளுக்கு விமர்சனங்கள் தெரிவிக்கிறீங்க, ஐயா முக்தார் அவர்களே திட்டுறீங்க, என்னையும் ஆதரிச்சும் போடுறீங்க, திட்டியும் போடுறீங்க, அதுக்கெல்லாம் மிக்க நன்றி. ஆனால் ஐயா முக்தார் அவர்கள் செஞ்ச தவறுக்கு ஐயா முக்தார் அவர்களை மட்டும் திட்டுங்க. அவர்களுடைய குடும்பத்தை, ஐயா முக்தார் அவர்களுடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் திட்ட வேண்டாம். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரி 2.0 சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நம்முடைய வளரி 2.0 சேனலுக்கு வருகை தந்திருக்கிறார் மதிப்புக்குரிய தம்பி ஸ்டாலின் பாரதி. வணக்கம். வணக்கம். என்னது ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன். சிலர் இதை என்னமோ ஆயிடுச்சு. சிலர்னா கேள்வி நாயகன் முக்தார் அவர்களுக்கா? ஆமாம், முக்தார் பாய் தான் அது ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எதற்காக நீங்கள் அங்கே போனீங்க? நான் வந்து போகலாம் ஐயா, அவரு தான் எங்கள் அப்பாட்ட வந்து ஐயா வாங்க, சாமி வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க, கூத்து வாங்க, கும்மாளம் வாங்க அப்படின்னாரு. அதனால தான் போகணுமே தவிர அவர் வந்து நட்பெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவரை கேலியும் கிண்டலுமா பண்ணுறது மாதிரி இங்கே நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்களை நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாரு அவருடைய மை இண்டியா சேனலுக்கு. அது வந்து நாடக சேனல். நாடக சேனலில் யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாம். நம்ம போன்ற சேனல் வந்து உண்மையே நேர்பட பேசுகிறது தான், நேருக்கு நேர் பேசுகிறது தான் உண்மை. அவர் நாடக சேனல் நடத்திட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நேருக்கு நேர், இது ட்ராமா வந்து நேருக்கு நேர் யாருக்காக பண்ணிக்குவாங்களாங்கிறது முக்தார் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. முக்தார் அவர்கள் ஒரு லாபியிஸ்ட், அவர் ஒரு எக்ஸ்ட்ராஷனிஸ்ட், அவர் ஒரு பணம் பெறும் வழியில், குறுக்கு வழியில் ஊடகவியலாளர் என்கிற பிம்பத்தை பயன்படுத்தி பணம் பொறுக்கி என்கிற ஒரு விடயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியுங்க ஐயா. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா, நான் வந்து வழக்கம் போல் ஐயா அவர்களிடம் கேட்டுக்கேன், நீங்கள் வந்து எல்லாரையும் பேசுகிற மாதிரி ஏடா கூடமாக கலாய்ப்பீங்களா இல்லை ஒழுங்காக பேசுவீங்களாங்கிறதுக்கு ஐயா அவர்கள், நான் வந்து தமிழ் தேசிய கருத்தியல் ரீதியாக தான் தம்பி பேசுவேன், நான் வந்து திராவிட தேசிய ரீதியாக கருத்தில் பேசுகிறேன், நம்ம ரெண்டு பேரும் கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக மோதி பார்ப்போம். பேச்சுக்கு நல்லா இருக்குது. ஆனால் முக்தாருடைய சுய தோற்றம், சுய பிம்பம் உங்களுக்கு தெரியாதா? சுய பிம்பம் இல்லை. இல்லை, இந்த காணொலியை பாருங்க. அவங்க அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஒன்று அங்கே போய் ஃபீல் பண்ணும். நேற்று திருச்சி சிவா நான் அடிசாவை பார்த்து பண்ணினேன், என் நம்பி வராங்கன்னு நேற்று ஃபோன் பண்ணி அண்ணா வச்சு செய்யணும், ஆனால் முடிச்சு விடுங்கண்ணே. இப்போ என்ன வந்து ஓகேடா விட்றா படிக்கலாமே. என்ன டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம பேசிட்டு நான் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெயினாக வச்சு செஞ்சுருங்க. நான் அனுப்புகிற ஆளுக்குள்ள இல்லை அது செஞ்சிருவேன், அது மாற்றிட்டு அதுதான் என்னுடைய வேலையை. பணத்தை கொடுத்தா நான் யாருக்காகவும் பேசுவேன். பாராளுமன்றத்தில் ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தான் பணம் கொடுத்து கேள்வி கேட்க வைக்கிறாங்க அப்படின்றது பெரிய பூதாகரமாக பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது. அதுபோலவே பணம் கொடுத்து ஒரு விடயத்தை பேசுவது என்பது முக்தாருக்கு கைவந்த கலை. பேசுவதில்லை, ஒருவர் மீது வன்மத்தை கொட்டுவது முக்தார் அவர்களுடைய பழக்கம். இவர் ஏற்கனவே இதற்கு முன்பதாக சத்தியம் டிவி தொலைக்காட்சியில் இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று அடித்து விரட்டப்பட்டவர். இந்த விடயம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் அவரை நம்பி போனீங்க? தெரியுங்க ஐயா, ஏற்கனவே வந்து பல காணொலிகள்லையும் வலைவலிகள்லையும் சொல்லி தான் இருந்தாங்க. தம்பி, நான் என்ன கேட்குறேன், விளையாட்டாக கேட்கல. இந்த சத்தியம் டிவியில் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியும் இந்த காணொலியை பாருங்கள். அந்த 3 தொலைக்காட்சியில் வேலை பார்த்த அந்த உரிமையாளர் இவரை குறித்து எப்படி சான்றிதழ் பத்திரம் வாசிக்கிறான்றதை பாருங்கள். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. ஆக்சுவலாக முக்தர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது. முக்தர் வந்து ஒரு லேகியம் விற்கிற ஒரு டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த பையன். உண்மையாவா? ஆமாம், உங்களுக்கு தெரியாது. அது ஒரு டாக்டர், அவர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டாரு. அவர் இன்னைக்கு காணா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட லேகியம் வித்துக்கிட்டு இருக்கிறது தான் அவருடைய கான்செப்டே. அதில் வந்து இவருக்கு அவரை நடக்க வச்சு வீடியோ போடுறது, சாங்ஸ் போடுறது, இந்த மாதிரியான எடுபிடி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது தான் முக்தர். அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு இரவில் வர தோன்றக்கூடிய நிலா இருக்கு இல்லையா, அதோடைய இங்கிலீஷ் பேர் கொண்ட ஒரு சேனலில், அது பெருசாக வெளியில் யாருக்கும் தெரியாது அந்த சேனலு. ஸோ அதில் வந்து வேலை பார்த்தாரு. அப்போ அதில் இருந்து நம்ம தொலைக்காட்சிக்கு வந்து தொடர்ந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து, சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏழ்மையை கஷ்டப்படுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தான் அந்த வாய்ப்பு எங்கள் சீஃப் எடிட்டர்கிட்ட பேசி அதை வாங்கி கொடுத்தோம்.
ஸோ வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஓகே அதில் ஷைன் ஆனாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அங்கே ஷைன் ஆகலை, ஏன்னா அவருக்கு அது வரல, படிக்க மாட்டாப்ல. முக்தர் இப்பவும் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிரான குற்றச்சாட்டை தான் எடுத்து வைக்கிறாரு. இல்லையே, அது கேள்விகள், அது கேள்விகள். அது உங்களை இப்போ நீங்க இருக்கீங்க, ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு அரசியல்வாதிகள்னாவே கண்டிப்பா நிறைய குற்றச்சாட்டு இருக்கும், வழக்குகள் இருக்கும். அது தொடர்பான இதை மட்டுமே வச்சுக்கிட்டு கொஸ்டின் பண்றது எப்படி? ஆக்கப்பூர்வமா படித்து அந்த அந்த நபர்கள் செய்த விஷயங்களை எடுத்து வெளியில கொண்டு வரது எப்படி? அவர் போட்டது கொழாடி சண்டை கிடையாது. தமிழ் டைட்டில் கொடுத்துடலாம், அடித்தது கொழாடி சண்டை. நிச்சயமா கொழாடி சண்டை தானே. அவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாதுங்க. அவர் வேணா என் முன்னாடி வந்து சொல்லுங்க, முன்னாடி இல்ல வீடியோவே போட சொல்லுங்க, எனக்கு எதிராக ஒரு வீடியோவே போட சொல்லுங்க. அதாவது ஐயா, அப்போ இந்த காணொலிகள் மூலமாக மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த தம்பி வந்து அவனாக போய் வந்து பேசலை, இவராக வந்து கெஞ்சி தான் பேச வச்சுருக்காருங்கிறத ஐயா அனைத்து மக்களும் வந்து உணரணும். என்ன வந்து கேட்குறாங்க, என்ன நீ வந்து பயங்கரமாக பேசுவ, இன்னும் நீ இப்படி பார்த்துக்கிட்டே தான் இருக்கே, அவர் எதோ காட்டுறாரு தவிர நீ தான் பேச மாட்டேற, எல்லா சேனல் போனீங்கனாலும் ஆங்கரை அலற வைப்பியடா என்னடா அப்படின்னு சுற்றி இருக்க எல்லா மக்களும் கேட்குறாங்க. அந்த கேள்வி வந்து அனைத்து மக்களால். எவ்வளவு நேரம் நீங்களும் முக்தாரும் அந்த அறைக்குள், ஐ மீன் நீங்கள் என்கிட்ட சொன்னது என்னென்னா அது ஒரு குடோன் மாதிரி கிட்டங்கி போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு நேரம் பேசுனீங்க? குடோன் மாதிரி இல்லை, குடோனே தான். குடோனில் ஏதோ ஒரு இருட்டறை இருக்குது, அந்த இருட்டறைக்குள்ளே லைட்டெல்லாம் போட்டு ஒலிகள்லாம் வச்சு கொஞ்சம் ஒளிமயப்படுத்தி எடுத்துருந்தாங்க. சுமாராக ஒரு 1.5 மணி நேரம் வந்து இந்த காணொலி பதிவு நடைபெற்றது. ஒரு தராதரம் இல்லாத ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் எந்த விதத்தில் அவரை நீங்கள் நம்பி போனீங்க? ஒருவேளை நீங்கள் சகோதரர் சீமானையோ அல்லது சீமான் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலையோ ஆதரிக்கிறீர்கள், இன்னும் சொல்ல போனால் திராவிடத்தினுடைய தந்தையாக போற்றப்படக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கரை போட்டு தாளிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சும் உங்களை மட்டம் தட்டுவதற்கோ அல்லது உங்களை இல்லாமல் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கா இல்லையா? எந்த நம்பிக்கையில் அந்த காட்சி கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்க? என்கிட்ட வந்து அந்த ஐயா இதெல்லாம் சொல்லவே இல்லைங்களே. தம்பி, நான் எதுக்காக கேட்குறேன் தெரியுமா? உங்களை வைத்துக்கொண்டே நீங்கள் ஒரு விருந்தினர் என்கிற போதும் பக்கத்தில் உட்கார்ந்து அப்படின்னு துப்புறாரு. இது யாரை அவர் வந்து அசட்டை செய்வதாக பொருள் எடுத்துக்கலாம். ஐயா சீமான் அப்படி இருக்கும்போது எதை நம்பி நீங்க அந்த காட்சி கூடத்துக்குள்ள போனீங்க? அதாவதுங்க ஐயா, அந்த ஐயா சொன்னது என்னன்னா, நான் கேட்டேன் சீமான் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதா இருந்தால் நம்ம பேச வேண்டாங்க ஐயான்னு சொன்னதுக்கு, தம்பி அதெல்லாம் கிடையாது, சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கையையும் அவருடைய கோட்பாடையும் கருத்து ரீதியையும் செய்தியும் தான் பேச போகிறோமே தவிர மற்றபடி சீமான் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையோ மற்றவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையோ நம்ம நோண்ட தேவையில்லை, நம்ம அப்படி போகவும் மாட்டோம்னு அந்த ஐயா வாக்கு கொடுத்தாங்க. அப்படி வாக்கு கொடுத்ததுக்கு பின்பதாகவும் எதற்காக சீமான் வந்து மதுரையில் வந்து ஒரு பெண்ணோடு, ஒரு இளம் பெண்ணோடு அவர் வந்து அறை எடுத்து தங்கி உல்லாச வாழ்க்கையை மேற்கொண்டார் என்றாலும் பேச வேண்டிய காரணம் என்ன? அதுதான் இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களா? நான் கேட்டேன், ஆனால் அவர் போடலை. நீங்கள் வந்து சொன்னது வேற சொன்னீங்க ஃபோனில், இப்போ என்னங்க ஐயா வேற போட்டிருக்கீங்க, இப்போ என்னங்க ஐயா வேற பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு ஐயா முக்தார் அவர்கள் பதில் சொல்லலை. இது போன்று பல கேள்விகளை ஐயா முக்தார் அவர்கள் நான் அடுக்குனதுக்கு ஒரு கேள்வி கூட ஐயா முக்தார் அவர்கள் பதில் சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கும் பொழுது ஐயா முக்தார் அவர்கள் சொன்னது என்னன்னா, கலைஞர் ஒரு டோட்டல் டேமேஜ், அவர் வந்து ஃபுல் கொலாப்ஸ் தான், அவரை பற்றி ஒன்று கூட பேச முடியாது, பேசுகிற மாதிரியும் இல்லை, அதனால் நீ வந்து சீமான் கதைக்கு வா என்பதை ஐயா முக்தார் அவர்கள் தன்னுடைய வாயால் தெளிவாக சொன்னார். நீங்கள் சீமானை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சீமான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரா? இல்லைங்க. அப்படி இருக்கும்போது உங்களிடத்தில் சீமான் சார்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி குறித்து கட்சி சாராத உங்களிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு வந்து வன்மை, அதாவது சீமான் ஐயாருக்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவு தெரிவித்து பேசக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்த வேண்டும் ஒரு எண்ணத்தோடும் வன்மத்தோடும் ஐயா முக்தார் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சி இந்த காணொலி. இப்படி நீங்க சொல்லும் போது அவரை நீங்கள் நெறியாளர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்றதா எடுத்துக்கலாமா? பின்னங்க ஐயா, நெறியாளர்னு எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு ஒரு நெறி இருக்கணும். ஒரு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது இப்போ ஒரு பத்திரிகையாளரோ அல்ல ஒரு அரசியல் அதாவது தொகுப்பாளரோ ஒரு அரசியல் தலைவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது, யாரும் வந்து அவங்கள பாராட்டக்கூடாது, அவங்கள பார்த்தா திட்டணுமே தவிர பாராட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இதில் படிச்சிருக்கேன். ஆனால் ஐயா முக்தார் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்து, அந்த புகைப்படம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதை போடுங்க,
அதே போல் ஐயா முக்தார் அவர்கள் போட்ட பதிவும் உங்கள்கிட்ட இருக்குது, அதையும் நீங்கள் மக்கள் முன்னாடி காட்டுங்க. ஐயா முக்தார் அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னை பார்த்து மிக மிக சிறப்பாக வந்து உங்களுடைய பணியை செய்றீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொன்னாருன்ட்டு ஐயா முக்தார் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காங்க. உண்மைதான், நாம் அதை பார்த்தேன். அவரை நான் சந்தித்தது ஒரு பொன்னான கோல்டன் மெமோரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப் அவரை சந்தித்தது எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரும்பேறு அப்படின்னு ஆளும் தரப்பை பூசி மெழுகிற அல்லது இன்னும் சொல்லப்போனால் குளிர்விக்கக்கூடிய வகையில் ஒரு ஊடகவியலாளர் முக்தார் அகமது பேசுனதுக்கு பின்பதாக ஊடகவியலாளருங்க எப்படிங்க அவர் சொல்லிங்க? அவர் ஊடகவியலாளர்னா ஒரு நெறி இருக்கணும், ஒரு தமிழில் பேசணும், தூய தமிழில் பேசணும், நாகரிகம் இருக்கணும், செய்திகள் இருக்கணும், கொஞ்சமாவது வரலாறு அறிவு இருக்கணும், கொஞ்சமாவது அடிப்படை வரலாறு. தம்பி, நீங்கள் ஊடகவியலாளராகவே முக்தார் அவர்களோடு நீங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக சந்தித்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் ஊடகவியலாளராகவே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய மை இந்தியா 24x7 அப்படின்ற வலைக்காட்சியை துவக்க விழாவிற்கு இன்றைய எழுச்சி தமிழர் திருமா தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பலர், திராவிட கட்சிகளுடைய பலர் அந்த துவக்க விழாவுக்கு போயிருக்கிறாங்களே, அவரை வந்து ஒரு ஊடகவியலாளராக கருதாமையா அவங்க போனாங்க? அது எப்படிங்க ஊடகவியலாளராக கருத முடியும்? சரி, அவரு தைரியமான ஊடகவியலாளர் தானே. அவருடைய எக்ஸ் பக்கத்தில், அதாவது ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய வலையொலி திறப்பு விழா காணொலியை எதுக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கணும்? திஸ் கண்டென்ட் இஸ் சென்சிட்டிவ் கண்டென்ட் போட்டிருக்காரு. என்ன என் காணொலியை வந்து போட்டாரா சென்சிட்டிவ் கண்டென்ட் ஆகுது? எவ்வளோ அந்த காணொலிக்கு சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்குங்கிறது முக்தார் அவர்களுக்கு தெரியும். அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த காணொலி வந்து ஒன்றும் திறப்பு விழாவில் ஆக போகிறது இல்லையே, அதை என்னத்துக்கு மறைச்சி வச்சுருக்கீங்க? இல்லை, ஆத்தரே அந்த சேனலுடைய ஆத்தரே அப்படி ஒரு செட்டிங்ஸ் வச்சுருந்துக்கிறாரு. அப்படி ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்னா இது என்ன அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது? அப்படி பின்ன அந்த சேனல் ஃபுல்லாகவே அடல்ட் கண்டென்ட் தான். இல்லை, நான் உங்களுடைய காணொலியுடைய ஒரு பகுதி பார்க்கும்போது உங்களிடத்தில் கேட்கக்கூடாத கேள்விகளையுமே, குறிப்பாக 18+ பாலியல் சார்ந்த கேள்விகளையுமே அவர் உங்களிடத்தில் கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, முக்கியமாக சொல்ல போனது என்னன்னா, இவர் வந்து ஆபாசமாக பேசுகிறாரு. இவர் கூப்பிட்டு எடுத்த ஒரு நபரும் ஆபாசமாக பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. ஐயா காந்தராஜ் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உண்மைதான். ஒன்று, காந்தராஜ் போன்ற வயதான முதியவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்கிறார். அப்படி இல்லைன்னா 18+க்கு கீழே இருக்கக்கூடிய உங்களை போன்ற 7-8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நபர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து பாசாங்கு செய்து கூட்டிட்டு போய் வலுக்கட்டாயம் கிடையாது. அம்மா தாயா கெஞ்சி கதறி காலில் விழுந்து வர வச்சது, எங்க அப்பா கிட்ட கெஞ்சினது, அதுதான் வந்து இது பண்ணது. எங்க அப்பா வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு தான் வர முடியாது, என்ன பண்ற பண்ணிக்கோன்னு சொல்லிருப்பாப்ல. எங்க அப்பா அப்படிப்பட்ட ஆளு தான். ஆனா இவர் தான் எங்க அப்பாட்ட கெஞ்சி, ஐயா வாங்க, இல்லைன்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன், நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய நேர்காணலில் பிற வலைக்காட்சிகளில் பேசும்போது சொன்னீங்க, உங்களுடைய தகப்பனாரை வெளியே அனுப்பிட்டு உங்களை மட்டும் உள்ளே உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை பிஸ்டலோட உட்கார வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. எதற்காக அந்த காவல்துறை அந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர் அந்த இடத்துல எதுக்காக இருந்தார்? ஒருவேளை கண்காணிப்பு வரதுக்கு போட்டு வச்சுருப்பாங்களோ என்னவோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் கேட்டால் ஐயா முக்தார் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பான். பின்ன இது போன்ற ஆபாச பட காட்சிகளை வந்து வெளியிடுறவருக்கு பாதுகாப்பு தேவை தானே. ஒரு சரியான நெறியோடு நடக்கிற நெறியாளருக்கு மக்களே பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ஆபாச பட காட்சிகளையும் அதை வெளியிடுற ஒரு வலைவழி தளத்தை வந்து ஐயா முக்தார் அவர்கள் நடத்திட்டு வராங்க. அதில் என்ன போன்ற சின்ன பசங்களை கூப்பிட்டு அது சம்மந்தமான கேள்விகளை கேட்குறதுக்கு ஐயா முக்தார் அவர்கள் தனியாக வலைவழி நடத்திட்டு வராங்க. அதில் காப்பாற்றுறதுக்கு ஐயா முக்தார் அவர்கள் ஒரு காவல்துறை கொடுத்து ஆதிக்க சக்திகளையும் இன்னும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய ஐயா சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் இல்லாத காவல்துறை பாதுகாப்பு அல்லது துவக்கு போன்ற கருவிகளை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படாத பாதுகாப்பு எதற்காக நாளாந்தர ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய முக்தாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியலங்கய்யா. அதுவும் அந்த இடத்துல வந்து துலக்கு வந்து என்ன தேவை இருக்குங்கிறதே தெரியல. என்ன அவரை வந்து யாராவது கொல்லவா போகிறாங்க? எதுக்கு துலக்கு? அதுக்கு மட்டும் இல்லாமல் ஐயா முக்தார் அவர்களுக்கு பாதுகாப்பு வேற கொடுத்து வச்சுருக்காங்க. யார் ஒருவேளை ஐயா ஸ்டாலினை கண்டுங்காணாமல் அவர் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்களை அந்த இரும்பு கரத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்காத இந்த ஸ்டாலினை ரொம்ப அப்படியே சோப்பு போட்டு குளிர்விக்கிறதுனால
முக்தாருக்கு பாதுகாப்பாக பிரதி உபகாரமா ஸ்டாலின் செஞ்சிருப்பாரோ? இருக்கலாம் ஐயா, நிறைய வாய்ப்பு. மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பாங்களா? நிறைய வாய்ப்பு. அடுத்து அவருடைய காணொலியில ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்றாரு. உங்களுடைய பாட்டன் என்ன செஞ்சு கிழிச்சாங்க, உங்க முப்பாட்டர்கள் என்ன செஞ்சு கிழிச்சாங்க அப்படின்னு துப்புறாங்களே, நீங்க அந்த இடத்துல மாறி திருப்பி அவரை துப்புனீங்களா? நம்ம துப்பி இருந்தோம்னா அது தமிழருக்கான பண்பாடோ நாகரிகமோ கிடையாது. ஏன்னா நான் வந்து உண்மையான தமிழர். ஐயா முக்தார் அவர்கள் தமிழரா அல்ல தமிழர் இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்லாத விடயம். அந்த காணொலியில் அவர் தெளிவாக கேட்குறாரு, வெள்ளையர்களுடைய ஆட்சியில், குறிப்பாக பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியில் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நிறைய சட்டங்களை கொண்டு வந்ததாகவும், இங்கே இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, உங்க முப்பாட்டர்கள் என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னே சொல்றாரு, தூண்டு துப்புறாரு. ஏன் ஐயா முக்தார் அவர்கள் தான் அந்த காலத்துல போயிட்டு இல்ல, நான் என்ன கேட்கிறேன் தம்பி, புரிதலுக்காக கேட்கிறேன். உண்மையிலேயே வெள்ளைக்காரர்கள் அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை கொண்டு வரும்போது அதாவது தமிழ் முப்பாட்டர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்களா? தப்புங்கய்யா, முழுக்க முழுக்க தவறான விடயம். ஏன்னா வந்து 1850 வரைக்கும் ஒரு வரலாறு இருக்குது, அதுக்கு அப்பாற்பட்ட வரலாறு ஒன்று இருக்குது. விஜயநகர பேரரசுன்ற ஒரு அரசு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு சூறையாடின கதை ஐயா முக்தார் அவர்களுக்கு தெரியுமா? அந்த வரலாற்று அறிவு கொஞ்சமாவது இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா விஜயநகர பேரரசு மட்டும்தான் மனுதர்ம சாஸ்திரப்படி தெரிஞ்சிருந்தா அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாரு. அவர் சுட்டி காட்டக்கூடிய இந்த காணொலியில 18வது நூற்றாண்டுல இருந்து தான் ஒவ்வொரு ஆண்டுகளையும் குறிப்பிட்டு சொல்லி காட்டுறாரு. பெண் குழந்தைகள் கொத்தடிமை சட்டம் நீக்கப்பட்டது, பெண் வன்கொடுமை சட்டம் நீக்கப்பட்டது, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த 18வது நூற்றாண்டுல தமிழர்கள் தான் இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சாங்களா? தவறுங்கய்யா. இப்போ 1850 வரைக்கும் தான் தென்காசி பாண்டியர்கள் அப்படின்னு தென்காசி பகுதியில் பாண்டியர்கள் ஒரு குறுநில மன்னர்களாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு அந்த தென்காசி தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் தமிழர்கள் இடங்களில் எல்லாம் விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டில், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க அப்படியே இருக்கிறாங்க, இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தெலுங்கர்களுடைய ஆட்சி காலத்துல தான் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக வெள்ளையர்கள் வந்து சட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா, எதற்காக தமிழர்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய முப்பாட்டர்களை, முன்னோர்களை எதற்காக காரணம் இல்லாமல் முக்தார் காரி துப்ப வேண்டும்? அவருக்கு வரலாறு அறிவு இல்லைங்கய்யா. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்ட பேண்ட நீ எப்படி சொல்லுவேன், நீ மட்டும் ஒழுங்கா வாழ்றீங்க முதல்ல. இல்ல, அந்த வார்த்தைகளை அது தவறான வார்த்தை. இப்ப ஆடுறவங்க என்ன பண்றாங்க, நீ தைரியமா ஆண்ட பேண்டன்னா முக்தார் வந்து பேலவே மாட்டாரா? அவரே பேராளரா நம்மளுக்கு தெரியாது, அது தேவையில்லாதது. நம்ம ஒன்றும் முக்தார் கிடையாதுல்ல. சீமான் தூங்கினாரா, கக்கூஸ் போனாரா, கட்சி கூட்டத்தில் பேசினாரா, அங்கே அந்த பொண்ணோட அங்கே இருந்தாரா, இங்கே பொண்ணோட இங்கே இருந்தாராங்கிறது பார்க்குற வேலை முக்தார் பார்ப்பார் இல்லையா? அந்த வேலை நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்து மக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்புணர்வு ஊட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு விழிப்புணர்வு. நீங்கள் இப்படி சொல்லுறீங்க 28 நிமிடம் 30 வினாடிகள் கொண்ட அந்த காணொலி தொகுப்புல எங்கேயுமே மக்கள் நலன் சார்ந்து ஒரு கேள்வி கூட அவர் எழுப்பலையே. ஏன்? அவருக்கு மக்கள் நலன் இருந்தால் தானே ஐயா கேள்வி கேட்பாரு. ஒரு நெறி இருக்கிற காரணத்தினால தான் நெறியாளர்னு தமிழ் ஒரு சொல்லிருக்கு. ஒரு பத்திரிகையாளர்னு வந்துட்டாலே ஆளுங்கட்சி மேலே இவ்வளவு தப்பு இருக்குது, நாட்டில் இவ்வளோ கொடுமைகள் நடக்குது. நாகப்பட்டினத்தில் மூளைக்கரை ஒரு பொண்ணுடைய அந்த பெண்ணை வந்து கொண்டு அந்த பெண்ணுடைய மூளைக்கறியை வறுத்து ஒரு ஆம்பளை வந்து சாப்பிட்ருக்காரு. அது வந்து முக்கியமான விஷயம். சொல்லும்போது அப்படி உடல்லாம் கூசுது. அவ்வளோ அருவருப்பான விடயம். இதுக்கு திமுக ஏதாவது பதிலடி தெரிவிச்சுங்களா? இல்லை, இது குறித்து எல்லாம் முக்தார் பேசினாரா? இது குறித்து ஐயா முக்தார் அவர்கள் பேசினாங்களா? இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு கொலை நடந்துட்டு வருது, இதுக்கெல்லாம் ஐயா முக்தார் அவர்கள் பதில் தெரிவிச்சாரா? நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளி கட்டடங்களுக்கு, நிறைய பள்ளி கட்டடங்களுக்கு போதிய கட்டமைப்பு வசதிகள், இதை பத்தி பேசினாரா? ஆமா, சென்னையில் மட்டும் 10 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இது 20/8/2024 தீக்கதிர் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு பதிவில் சென்னையில் 10 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது இந்த செய்தி. அதிலே வந்திருக்கு. ஐயா முக்தார் அவர்களுக்கு படிக்கக்கூடிய தமிழ் படிக்க தெரிஞ்ச தீக்கதிர் நாளிதழ் தமிழ் தேசியம்னு பேசுறீங்க. ஆனா நீங்க படிக்கக்கூடிய உங்களுடைய பள்ளியினுடைய பெயரையும் கேட்டு பதிவு செஞ்சு அந்த பள்ளியில எதற்காக படிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. ஆங்கில வழி கல்வியில படிக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குனது முக்தாரா அல்லது முக்தார் தாங்கி பிடிக்கக்கூடிய ஸ்டாலினா? 2018 ஒரு அரசாணை வெளிவந்திருக்கு. அதை வந்து ஐயா முக்தார் அவர்கள் தயவு செய்து படிங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆங்கில கல்வி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் அதான்
முதல்ல சொல்கிறேன் ஐயா, இல்லையா, அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தொடங்கப்படும் அப்படிங்கிறத 2018 இருந்த முதல்வர் வந்து ஆரம்பித்து வச்சிருக்காரு. அதுக்கு தமிழின தலைவர் 2018 ஆட்சியில் இருந்தது ஐயா எடப்பாடி. அதாங்க ஐயா, இங்கே தமிழின நாயகர் ஒருத்தர் இருக்காரு, தமிழின தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஐயாவுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாதா? அப்போ நீங்க கேட்கறது என்னன்னா, எடப்பாடி தான் கூறு கட்டதனமா அவர் அரசு பள்ளிகள்ல வந்து செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். அடுத்து இவங்க தான் திராவிட மாடல் அரசு மூலமா எல்லாத்தையும் திருத்தினவங்க. தமிழ் இன காவலர்களாச்சே. ஆமா, எல்லாரையும் தமிழ் மக்களை வந்து அப்படியே ஆயுதம் தாங்கி கேடயம் தாங்கி போராடுறவங்களாச்சே. இவங்க வந்து அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு அரசாணையை திரும்ப பெற்றிருக்கலாமே. இவங்க வந்து பெறலங்கிறது ஐயா முக்தார் அவர்களுக்கு தெரியல. அப்போ நீங்க ஒரு ஆங்கில வழி கல்வியில படிக்கிறது அரசு உதவி வரும் ஒரு பள்ளியா இருந்த போதிலும் இந்த அரசு ஆணையின் அடிப்படையில தான் நீங்க அந்த பள்ளியில படிக்கிறீங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம ஐயா முக்தார் அவர்களுக்கு நான் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிக்கிறேன்னு ஒரு எரிச்சல் வேற இல்ல. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, தமிழ் அவருடைய கேள்வியில நியாயம் இருக்கு. தமிழ்னு சொல்றீங்களே, ஆனா நீங்க ஆங்கில வழி கல்வியில படிக்கிறீங்களேன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், முக்தார் போன்ற நபர்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் மீது அக்கறையோட இந்த கேள்வியை கேட்குறீங்களா? அக்கறையோட கேள்வி கேட்டிருந்தா எதற்காக உங்க சேனல் பேரை வந்து மை இந்தியான்னு வச்சிருக்கீங்க? ஏன் மை தமிழ்நாடுன்னு வச்சிருக்க வேண்டியதுதானே? இல்லை என் தமிழ்நாடு 24 மணி நேரம் இன்ட்டு 7 நாட்கள்னு போட வேண்டியதுதானே? இந்த ஒரு இதில் ஸ்டார் பட்டா படத்தில் இப்படி கேட்பாங்களே, அந்த மாதிரி தான் மக்கள் இப்போ ஐயா முத்தாரிடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்குன்றீங்க இல்லையா? எத்தனை தடவை ஐயா சொல்லாம சொல்றது? அது உங்க வாயால் எப்படி சொல்றதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம நாகரிகம் பண்போட வாழ்கிறோம் இல்லையா, அறத்தோட வாழ்கிறோம் இல்லையா, அதனால இல்லை. வெள்ளையர்கள்லாம் இவ்வளவு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதனால தான் பெரியார் வந்து அவரை ஆதரிச்சாருன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதற்கு வெள்ளையர்களை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து போராடினாங்களாம்? பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலம் பொற்காலம்னு சொன்னால் அவர்களை எதிர்த்து போராடின இந்திய சுதந்திர போரை குறித்து குறைந்தபட்ச அறிவு கூட முக்தாருக்கு இல்லை என்று எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க ஐயா. அவர் சொல்றதை பார்த்தா இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்களை உங்க முப்பாட்டன்கள், அதாவது பிழையாக அவர் சொல்றாரு, முப்பாட்டர் தமிழர்கள் மன்னர்களுடைய ஆட்சி காலங்கள் எங்கேயுமே நடக்கல. இங்கே அவர் சொல்லக்கூடிய அந்த 18வது நூற்றாண்டுல அப்படி இருக்கும்போது காரி காரி உமிழக்கூடிய அந்த காலத்துல வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம் தான் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, வெள்ளையர்களை எதிர்த்து இங்க செய்த சுதந்திர போரை முக்தார் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாரா? ஆமா, இங்க தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போரை ஐயா முக்தார் அவர்கள் வேணுமென்றே திட்டமிட்டு ஐயா சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு மட்டும் குறிக்கோள் கிடையாது. அப்படி கொச்சைப்படுத்துகிற இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையும் கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஐயா முக்தார் அவர்களுடைய குறிக்கோள். ஆனா இங்க இருக்க தமிழர்கள் இதை புரிஞ்சுக்காம திராவிடங்கிற பெரும் போர்வையால போத்தப்பட்டு என்னென்னமோ திட்டிட்டு இருக்காங்க. ஐயா மதிப்பிற்குரிய தமிழர்களே, பெருமினத்தவர்களே, நீங்கள் வந்து ஐயா முக்தார் அவர்கள் உங்கள் பாட்டங்களையும் முப்பாட்டங்களையும் விடுதலை போற தீவிரமாக நடத்தினவங்களை தான் அசிங்கப்படுத்துகிறாரு. இதை தமிழர்கள் அனைவரும் கண்டிப்பாக உணர்ந்தாக வேண்டும். நம்ம முன்னோர்கள் பயங்கரமானவர்கள், விளையிற பொருளாதார ரீதியாக பயங்கரமாக அலற விட்டவர் ஐயா வாவு சிதம்பரனார். அவரை வந்து ஐயா முக்தார் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் இருக்காங்க. வேலுநாச்சியார் அம்மையார் அவர்களை ஐயா முக்தார் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாங்க. அம்மா அவர்கள் ஐயா முக்தார் அவர்கள் கொச்சைப்படுத்துறாங்க. அதே போல குயிலி அம்மா அவர்களையும் ஐயா முக்தார் அவர்கள் கொச்சைப்படுத்துறாங்க. பெரிய மருது இது போன்ற நபர்களை எல்லாம் ஐயா முக்தார் கொச்சைப்படுத்துறாரு. இது தெரியாம இனிமேல் நீ நேர்காணலுக்கு போவியான்ற கேள்வி என்கிட்ட வேற கேட்குறாரா? அப்ப இல்ல மக்கள் வந்து கேட்குறாங்க. அப்ப மக்கள் வந்து எவ்வளவு விழிப்புணர்வு அற்றவங்களா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த விழிப்புணர்வு அற்ற சூழ்நிலையை தான் முக்தார் போன்ற இந்த அரைவேக்காடுகள் வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்னு எடுத்துக்கலாமா? முற்றிலும் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ்காரங்களை குறித்து அதிகமாக மெச்சிக்கொள்கிறாங்க. குறிப்பாக அவர் ஆதரிக்கக்கூடிய அந்த அவருடைய மை இந்தியா சேனலுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், மதிவதனின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு சகோதரி. அவங்க சொல்கிறாங்க, மற்றவன் காலை நக்கிறதுக்கு வெள்ளைக்காரன் காலை நக்கிடலாம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஆமாம், அது வந்து சரியான பதிலடி ஐயா முக்தார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆரியம் அது எப்பயுமே அந்த கிந்தியும் எப்பயுமே வெள்ளைக்காரர்களுடைய ஷூவை தான் நக்கி இருக்குது. ஷூ ஆர்க்கர்ன்னு நம்ம சொல்கிறோம். ஷூ லிக்கர்னு சொல்லிக்கலாமா? ஷூ லிக்கர்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஆரியத்தை எதிர்க்கிறதாக சொல்லக்கூடிய திராவிடமும் வெள்ளையர்களை இவ்வளவு தூரம் புலங்காகிதம் அடைந்து வெள்ளையர்களை பாராட்டி மகிழ்கிறார்களே, அப்போ ஆரியத்திற்கும் திராவிடத்துக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லை தானே? ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அது அறியாம வாயிலும் மண்ணு. சரி, மீண்டும் நான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, முக்தார் அவர்களை நீங்கள் சந்திப்பீங்களா, சந்திக்க மாட்டீங்களா?
சந்திக்க வேண்டியது. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா யூரா அவரு பெரிய பெரிய அவர் ஒன்றும் பெரிய பருப்பா அப்படி கேட்கல. இல்லை, நீங்கள் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு இடத்துல எதற்காக நீங்கள் அவர் கேட்குற கேள்வி இவ்வளவு தூரம் நீங்கள் தென்னாவட்டா இங்கே ஏன்ட்ட பதில் சொல்கிறீங்க, ஆனால் அவர் கேள்வி கேட்கும்போது மண்டையெல்லாம் சொல்லிடுறீங்களே ஏன்? அதாங்க ஐயா, அது வந்து ஒரு குடோனு, காற்றும் வராது ஒன்றும் வராது. அவரை மாதிரி ஒரு அடைச்ச எல்லா பக்கமும் போத்தின ஒரு குடோன் மாதிரி இருந்தது. ஐயா முக்தார் மாதிரியா இருந்தது. காற்றோட்டம் இல்லாதனால மண்டையை சொன்னீங்களா இல்லை? ஆமாம், அங்கே ஒரு மின்விசிறி கூட ஐயா முக்தார் அவர்கள் போல இதை போட்டு வச்சிருக்கீங்க, அதை கூட ஐயா முக்தார் அவர்கள் போடல. என்னடா வேற வருதுன்னு இப்படி போட்டு சொன்னது என்னமோ நாங்கள் தலையை சொல்லிட்டா மாதிரியும். அந்த காட்சியை எடுத்து உங்களை வந்து கோமாளியா மாத்தணும் சித்தரிக்கணும்னு பிளான் பண்ணி வந்திருக்காரு. இவர் கேட்ட கேள்வி அப்படியே நம்ம திணறடிக்கப்பட்டோம் அப்படின்னு பண்ண மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. இப்ப ஐயா முக்தார் அவர்கள் வந்து நாம் தமிழர் தம்பிகளை பாராட்டல, நாம் தமிழர் தம்பிகள் தான் ஐயா முக்தார் அவர்களை தாளாட்டு இருக்காங்கிறத ஐயா முக்தார் அவர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு பார்த்தா முக்தாருக்கு நீங்க ஒரு தாளாட்டு வச்சதா தமிழில் அப்படியே போட்டீங்களேன். ஸ்டாலின் பாரதி ஐயா முக்தார் அவர்களுக்கு ஸ்டாலின் பாரதியின் தங்க தாளாட்டுன்னு அப்படி எடுத்துக்கலாமா? போட்டுருங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். மிக்க நன்றி தம்பி. நன்றிங்க.